ஒரு கட்சியினுடைய தலைமை அவங்க எடுக்கக்கூடிய முடிவு அது பிடிக்கல, கட்சி போகக்கூடிய திசை அப்படிங்கிறது சரியா இல்லை, அப்போ வேற வழி இல்லை, அதனால கட்சி விட்டு வெளியேறாங்க, வெளியேறி ராஜினாமா பண்றாங்க அப்படின்னும் போது அது அது அதுக்கு குதிரை பேரம் அப்படிங்கிற ஒரு விமர்சனம் குற்றச்சாட்டுங்கிறது சரியா பொருந்துன்றீங்களா? நிச்சயமாக. அதாவது நடக்கக்கூடிய சூழல், அந்த சூழ்நிலையை நம்ம பார்க்கணும். இது தேர்தல் முடிந்து, அதாவது அந்த இதெல்லாம் எண்ணிக்கையெல்லாம் முடிந்து ஆட்சி அமைந்த உடனேயே இந்த ஆட்சி இரண்டாவது மைனாரிட்டி ஆட்சியாகத்தான் இருக்கிறது. மைனாரிட்டி ஆட்சியா இருக்கிறப்ப அங்கதான் முக்கியத்துவம் குதிரை பேரத்துக்கு. ஆரம்பத்திலேயே இது ஆட்சி அமைப்பதற்கு முன்னாடியே ஆளுநர் மாளிகை அவர்கள் செல்றப்பவே திரு டிடிவி தினகரன் அவர்கள் ஒரு குற்றச்சாட்டை வைத்தார்கள். அந்த அமமுகவை சேர்ந்த அந்த எம்எல்ஏ ஒரு குதிரை, அதாவது இன்னைக்கும் அந்த அமமுக யார் வண்டியில போனாங்கன்னு அவங்க பிரேமலதா விஜயகாந்த் சட்டமன்றத்திலேயே இதை யாரு மறைச்சுக்கிட்டு போனாங்க அப்படின்றது இதுவரைக்கும் யாருமே அதுக்கு உண்டான இதுவே வரவே இல்லை, அதுக்கு உண்டான விடை கிடைக்கவே இல்லை. யார் மறைச்சிட்டு அந்த வண்டியில விஜய் அவர்களுடைய வீட்டுக்கு போனாங்கன்னு சட்டமன்றத்திலே பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் கேட்டிருக்காங்க. முகத்தை மறைச்சிட்டு போனது யாரு இன்ன வரைக்கும் தெரியல, இது வரைக்கும் தெரியவே இல்லை. ஆனா அது ஆரம்பத்தில் இந்த இது நடக்கிறதுக்கு முன்னாடியே குதிரை பேரம் நடந்து விட்டது. எங்கேயுமே இல்லாத இப்ப இந்த முறை தமிழகத்தில் இது போல நடக்கிறது பாத்தீங்கன்னா இது முழுக்க முழுக்க இந்த ஆட்சியை தக்க வைப்பதற்கோசம் குதிரை பேரம் நடப்பதை தான் பார்க்கிறேன். ஏன்னா இதுல இல்ல அதுதான் ஆதவர்ஜுனன் சொல்றாரு, அமைச்சர் ஆதவர்ஜுனன் சொல்றாரு, எங்களுக்கு எதுக்கு குதிரை பேரம் நடத்தணும், அவங்க கட்சியுடைய தலைமை அந்த கட்சி போகக்கூடிய திசை அவங்களுக்கு பிடிக்காம வெளியே வராங்க, ராஜினாமா பண்ணிட்டு தானே வராங்க அப்படின்றாரு. அதாவது முதல் போட்ட அமைச்சர், திருப்பி சொல்றேன், முதல் போட்ட அமைச்சர் அப்படிதான் பேசுவார். ஏன்னா இப்ப முதல் போட்ட அமைச்சர் என்ன பண்றாருன்னா முதலமைச்சர் வேலையை அவர் தான் பார்த்துட்டு இருக்காரு. அந்த முதல் போட்ட அமைச்சர் முதலமைச்சர் வேலையை பார்த்துட்டு இருக்காரு. நேற்றைக்கு தலைமைச் செயலகத்துல பொதுவா மரபு என்ன, முதலமைச்சர் வெளியே வர்றப்ப பொதுமக்கள்ல இருந்து மனுக்கள்லாம் அவர் தான் வாங்கக்கூடிய ஒரு மரபு. அங்க முதலமைச்சருடைய தனி பிரிவுல இருந்து அவர் தான் வாங்குவார், இல்ல அவருடைய செக்ரட்டரி என்ன வாங்க. நேற்றைக்கு பாக்குறப்ப இந்த முதல் போட்ட அமைச்சர் தான் முதல்வராக திகழ்கிறார், நிழல் முதல்வராக இவர் தான் திகழ்கிறார். அதனால அவர் இந்த இது குதிரை பேரம் அதெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. அவர் குதிரை பேரம் இல்லைன்னு அந்த இப்பவும் நான் கேட்கிறேன், அந்த முகத்தை மறைத்து கொண்டு அந்த போன நபர் யார் என்பதற்கு விடை கூறுவாரா அப்படின்னு தான் பார்க்கணும். ரெண்டாவது, இப்ப நடக்கக்கூடிய இந்த ஆட்சியெல்லாம் பார்க்கிறப்ப, திரு விஜய் அவர்களின் இந்த ஆட்சியை பார்க்கிறப்ப எனக்கு சிறு வயதுல நான் நர்சரி அதுல படித்த அந்த ரைம்ஸ் தான் ஞாபகம் வருது. இங்க ஒன்னா சுட்டி காட்டுறது என்ன ரைம்ஸ்னா, பொதுமக்கள் இங்க நம்மளுடைய சத்தியம் டிவி நேயர்கள் பார்க்கட்டும். அதாவது சாலமன் கிரண்டே, born on Monday, christened on Tuesday, married on Wednesday, took ill on Thursday, was on Friday, died on Saturday, buried on Sunday. ஒரே வாரத்துல. That was the end of Solomon Grundy. அதுதான் இப்ப இந்த விஜய் அவர்களுடைய இந்த ஆட்சி அப்படிதான் நான் பார்க்க தோணுது. ஏன்னா ஒரு நாளைக்கு ஒரு நிகழ்வு நடந்துங்க, இதனுடைய ரைம்ஸ் தான் எனக்கு ஞாபகம் வருது. இப்படி இருக்கக்கூடிய ஒரு இது இன்னொரு ஒரு கேள்வி வைக்கிறேன் நான் இங்க. இது எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. எல்லா ஊடகங்களும் ஏன் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீதே இப்படி ஒரு டார்கெட்டை பிக்ஸ் பண்றாங்கன்னு தெரியல. ஏன்னா மற்ற கட்சியிலையும் யாரும் ராஜினாமா பண்ணலையா? நேற்றைக்கு கூட விசிக கட்சியில் இருக்கக்கூடிய அவர் பனையூர் பாபு அவர்கள் விலகி போயிருக்கிறார். இல்ல அவரு அது கட்சியோட பிரச்சனை, அது ஒரு கட்சியில இருந்து ஒருத்தர் விலகுறாரு, அது வேற. பிரவீன்குமார் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர் ராஜினாமா பண்ணிட்டு தாவேக்கால் இணைகிறாங்க, அதுதான் பேச்சு பொருள் இல்லங்க. எல்லாருமே ஏன்னா திரு எடப்பாடி பழனிசாமி இப்ப எதிர்கட்சி தலைவர் கிடையாது. திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இப்ப எதிர்கட்சியிலையும் இல்ல, அவர் அவர் கட்சியினுடைய பொதுச் செயலர். அவர் ஏன் எல்லாரும் ஏன் அதனால, ஏன்னா திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இல்லை என்றால், அவர்களுடைய பேச்சு இல்லை என்றால் எந்த ஊடகங்களுக்கும் இப்ப அந்த இது நடக்காது, யாரும் நேயர்கள் பார்க்க மாட்டாங்க, அப்படிதான் தோணுது. ஏன்னா எப்ப எந்த இது எடுத்தாலும் எடப்பாடி பழனிசாமி அண்ணாத்தையும் இதே தான் பேசிட்டு இருக்காங்க. தலைவராக இருக்காரு அப்படின்னா அவரு தலைமை பிடிக்காம விட்டு வெளியே போக கூடாது இல்லையா? வேற எதுவுமே இதே போல திமுக ஒரு மாவட்ட செயலாளர் போனார் 2 நாளைக்கு முன்னாடி, அவர் இது ரிசைன் பண்ணிட்டு போனார், மாவட்ட செயலாளர் பதவியிலிருந்து விலகி இருக்கார். அதை பத்தி எந்த ஊடகங்களும் யாரும் பேச மாட்டேங்குது. விலகிறது நீங்க பெருசா பேசுறீங்க. அதிமுக விலகிறது மட்டும் கிடையாது, அதிமுக போட்டிட்டு வெற்றி பெற்ற ஒரு எம்எல்ஏ விலகி தாவேக்கால இணையறாங்க.
அப்பெல்லாம் அதிமுக தலைமை சரியில்லை அப்படிங்கிற விமர்சனம் வருது இல்லையா? அதாவதுங்க அப்ப குதிரை பேரன்றது மட்டும் நீங்க குதிரை பேரன் ஏன் சொல்றீங்க? அதிமுக தலைமையின் சரியா இருந்தா, அதிமுக வெற்றி பெற்றிருந்தா, அதிமுக எடப்பாடி பழனிசாமி தலைமை பிறகு தொடர்ந்து வெற்றி பெற்றிருந்தா இந்த நிகழ்வு நடந்திருக்காது இல்லையா? அப்ப தலைமை மீது கேள்வி வருது. இப்ப குதிரை பேரன் நீ எப்படி சொல்றீங்கன்ற? எங்க குதிரை பேரம் நடந்திருக்கிறது என்பது உண்மை. அது இன்னும் இதா அப்படின்னா ஏன் இன்றைக்கு மாண்புமிகு திரு சபாநாயகர் அவர்கள் ஏன் அவசரமாக இன்றைக்கு அந்த நிலுவையில் இருக்கிற யார் கொரோனா என்று தீர்மானிக்க முடியவில்லை? அந்த யார் கொரோனா என்று தீர்மானிக்க முடியாத பட்சத்திலே அந்த மனு நிலுவையில் இருக்குது. அவர் நான் எப்ப வேணா அதை விசாரித்து நான் முடிவு எடுப்பேன். ஆனா இந்த ராஜினாமா செய்திருக்கிற மட்டும் உடனே அதை அந்த ராஜினாமாவை அது அக்செப்ட் பண்ணிக்கிட்டு உடனே செய்தியை வெளியிட்டார். அந்த பிளேசஸ்ல அந்த சட்டமன்ற தொகுதி வேக்கண்டா இருக்குன்னு உடனே ஒரு அறிவிக்கையும் வந்திருக்கிறது. இதுதான் சந்தேகத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சபாநாயகர் ஏற்கனவே அந்த இதுக்கு மனு கொடுக்கறதுல அதை நிலுவையில் வச்சுட்டு இவங்க போய் ராஜினாமா பண்ணா அதை உடனே ஏற்றுக்கிறதுன்றது எப்படி? சந்தேகம் கோவிந்தராஜன் சார் என்ன பண்ணாரோ அதுதான் இப்ப அவருக்கு நடக்குது. கூவத்தூர்ல அவர் பண்ணலையா? அப்போ இது மாதிரி குதிரை பேரம் சொந்த கட்சிக்குள்ளே நடக்கலையா? அது போன்று இப்ப நடந்திருக்குது அப்படின்னு சொல்றாரு. அதாவது இப்ப குதிரை பேரத்துக்கு இப்ப இவர் கூட சார் கூட சொன்னாரு. அதாவது விஜய் பாத்தீங்கன்னா கூட்டணி அவருக்கு அமைக்க தெரியாது விஜய்க்கு. ஆனா கூட்டணி எப்படி உடைக்கிறது நல்லா தெரியும் அவருக்கு. ஒரு கட்சியில சேர்ந்து கூட்டணி அமைக்கிறதுக்கு விஜய்க்கு சாமர்த்தியம் பத்தாது. ஆனா ஒரு கட்சியினுடைய கூட்டணியை உடைக்கிறது எப்படி? இப்ப அவர் பாஜகவை மிந்து விட்டார். அதிமுக பிளவுபட்டதுக்கு விஜய் தான் காரணம்ன்றீங்க? நிச்சயமாக விஜயும் லீமா ரோஸும் அவங்க 2 பேரும் தான் காரணம், வேற எதுவுமே கிடையாது. இவர் இன்னொருத்தர் அவர் சொல்றாரு சார், ஐயா அவரு கண்ணன் அவர் அரசியல் விமர்சகர், இவங்க ஏன் இது பண்ணிட்டு போறாங்க அப்படின்னா தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் இவங்க எடப்பாடியாருக்கும் இரட்டை இலைக்கும் தான் ஓட்டு போட்டாங்களே வழி அங்க தனிப்பட்ட ஒரு இசக்கி சுப்பையாவோ ஒரு மரகதம் குமரவேலோ இல்ல XY இதுக்கோ யாரும் தனிப்பட்ட இது போடவே இல்லை. அவங்களுக்கு அடையாளமே அந்த இரட்டை இலை என்கின்ற அந்த சின்னம், அதிமுக என்கின்ற அடையாளம் தான். அந்த அடையாளம் அந்த இரட்டை இலை சின்னம் இல்லைன்னா இன்னைக்கு அவர்கள் அனைவரும் செல்லா காசு ஆகிவிடுவார்கள். இல்ல அதுதான் தாவேக்காவோ புதிய அதிமுகவை பார்க்க தொடங்கிட்டாங்க அப்படிங்கிறார் அமைச்சர் ஆதவர்ஜனா. ஏங்க நான் மீண்டும் சொல்றேன், இதே தாவேக்கா இணைந்த ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ராஜினாமா செய்து விட்டு பிறகு இணையும் சொல்றாங்க இந்த 15 நாள்ல நாங்க அம்மா ஆட்சியை பார்த்தோம் அப்படின்றாங்க. ஏங்க நான் மீண்டும் இந்த கேள்வி வைக்கிறேன், அம்மாவினுடைய ஆட்சியை இவங்க பார்க்கறதா இருந்தா அம்மாவினுடைய புகைப்படத்தை ஏன் அம்மா உணவகத்தில் அது நீக்கப்பட்டது? அதற்கு பதிலாக அம்மாவினுடைய புகைப்படத்துக்கு பதிலாக விஜய் அவர்கள் புகைப்படம் வைத்திருக்கிறது. இதற்கு குரல் கொடுக்க மாட்டார்களா? அம்மாவினுடைய உண்மையான விசுவாசிகளா இருந்தா இதற்கு முதல்ல ஒரு குரல் கொடுக்கணும். இரண்டாவது ஆதவர்ஜுனா அவர்கள் குறிப்பிடுறாரு, இது நாங்க குதிரை பேரம் பண்றதா அவர் OPS இதுல போய் திமுக கட்சியில போய் சேர்ந்தது. அது கடைசி நேரத்தில் போய் சேர்ந்தார். அது இங்கொன்றும் அங்கொன்றுமா இங்கேருந்து விட்டு போனவங்க அதெல்லாம் குதிரை பேரமே கிடையாது. இப்ப இந்த சமயத்துல குதிரை பேரத்துக்கு தான். இன்னொரு எடுத்துக்காட்டு சொல்றேன், குதிரை பேரத்துக்கு ஆதவர்ஜுனா அவர்கள் இந்த தேர்தல் பரப்புரையின் போது திரு ஆதவர்ஜுனா அவர்கள் இப்போது DVACல பொறுப்பேற்றிருக்கிற திரு அருண் IPS அவர்களுக்கு எதிராக குரல் கொடுத்தவர் தான் இந்த ஆதவர்ஜுனா. அவரை தேர்தல் ஆணையத்துக்கு எழுத்து புகார் அளித்தார். அவரை நீங்க போடக்கூடாது கமிஷனரா அப்படின்னு சொல்லி இவர் எங்கெல்லாம் எந்த விதமான பர்மிஷனே கொடுக்கல அப்படின்னு சொல்லி திரு அருண் மீது புகார் அளித்த திரு ஆதவர்ஜுனா இன்றைக்கு அமைதியாக இருக்கிறார். அவர் DAVCல அவர் பொறுப்பேற்றிருக்கிற இது போல இன்றைக்கு அமைதியாக இருக்கிறார். இதெல்லாம் பாக்குறப்ப எங்கேயோ குதிரை பேரம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறார். இதற்கு முழு முதல் சான்றாக தெரியும். கண்ணன் சார் என்ன சொல்றாரு, குதிரை பேரம்ன்றீங்க சரி, ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி அந்த மாதிரி பண்ணாரு, இப்போ அவருக்கு நடக்குது அப்படின்னா ஓகே. இப்போ பிரச்சனை என்ன அப்படின்னா தலைமை சரியா இருந்தா, இப்போ திமுக யாராவது ஒருத்தருக்கு போனாங்களா? திமுக எந்த சட்டமன்ற உறுப்பினர் ராஜினாமா பண்ணிட்டு தாவேக்காவுக்கு போல இல்லையா? அப்ப அதிமுக மட்டும் போறாங்க அப்படின்னா பிரச்சனை எங்க இருக்கு? தலைமையில் இருக்கு அப்படிங்கிறார். நீங்க எடப்பாடி பழனிசாமி தலைமையேற்ற பிறகு எந்த தேர்தலையும் அதிமுக வெற்றி பெறல அப்படின் போது தொண்டர்களோ நிர்வாகிகளோ விரக்தி செய்யதானே செய்வாங்க. ஒரு கேள்விக்கு திமுகவிலிருந்து போக மாட்டார்கள் என்பதற்கு போக மாட்டாங்க அப்படிங்கிறதுக்கு இப்ப போயிருக்காங்கிறதுக்கு வித்தியாசம் இருக்கு இல்லையா? இப்ப வரைக்கும் அதிமுக இருந்து போயிருக்காங்க. ஏங்க இது காரணம் யாருன்னாக்கா அங்க இருக்கக்கூடிய அந்த மார்டின் அவர்களுடைய மனைவி. அதுதான் சார், அந்த ஆட்சியில ஒரு மருமக இருந்தாரு, இந்த ஆட்சியில ஒரு மருமகன் இருக்கிறாரு. 2 மருமகன். அந்த திமுக ஆட்சியில் இருந்த மருமகன்
அவர் தன்னுடைய கட்டுப்பாட்டில் அந்த ஆட்சி மொத்தத்தையும் வச்சு இது பண்ணியிருந்தார். இன்னைக்கு எங்க வந்திருக்காங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். இந்த ஆட்சியில இந்த லாட்டரியினுடைய மருமகன் தான் ஃபுல்லா எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறாரு. அந்த மருமகன் அந்த மருமகனுக்கு உதவி செய்வதற்காக மாமியார் லீமா ரோஸ் லால்குடி இப்ப நீங்க தலைமை காரணம் இல்லைங்கிறீங்களா? எடப்பாடி பழனிசாமி அதிமுக தலைமைக்கு வந்த பிறகு எதிர்கொண்ட தேர்தலில் எதுலுமே வெற்றி பெறல. இப்போ எதிர்கட்சியா இருந்தவங்க இப்ப எதிர்கட்சியா கூட இல்ல, 3ஆவது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்காங்க அப்படின்னும் போது அதுக்கான எதிர்காலம் என்னவா இருக்குன்னு கேட்டு அதனால கட்சி மாறுது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் தானே. இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் ஒரு வித்தியாசமான தேர்தலுங்க. இது எப்பவும் இருக்கிற மாதிரி கிடையாது. எப்படின்னா 1992ல ஜெயலலிதா அம்மையார் தொட்டில் குழந்தை திட்டத்தை உருவாக்கினாங்க. ஆனா 2026ல அதே தொட்டில் குழந்தைகள் ஒரு முதல்வரை உருவாக்கி இருக்கிறார்கள். 92ல ஒரு முதல்வர் தொட்டில் குழந்தை திட்டத்தை உருவாக்கினார்கள். ஆனால் 2026ல தொட்டில் குழந்தைகள் ஒரு முதல்வரை உருவாக்கி இருக்கிறார்கள். இந்த வித்தியாசத்தை பார்க்கணும். ஏன்னா இந்த இதுலதான் ஒரு அலை வருகிறது. ஏன்னா குழந்தைகள்லாம் சேர்ந்து ஒரு முதல்வரை தேர்ந்தெடுக்க ஒரு அலை. அந்த அலையில முன்னாள் முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்களே தோல்வி கண்டிருக்கிறார். இப்ப பாத்தீங்கன்னா யாருக்கும் அப்படி ஸ்வீப் மெஜாரிட்டி யாருக்குமே வரல. அதிமுக விட திமுக வலுவான கட்சிங்கிறது நீங்க ஒத்துக்கிறீங்க. முன்னாள் முதல்வர் ஸ்டாலினே தோல்வி அடைஞ்சிருக்காரு அப்படின்னும் போது நீங்க முன்னாள் ஸ்டாலின் தோல்வி தொகுதியில தோல்வியடைன்னு சொல்றீங்க. ஆமாங்க. இன்னைக்கு அவங்க பாத்தீங்கன்னா திமுகவும் பாத்தீங்கன்னா சரிசமமா தான் வந்திருக்காங்க. இவங்க 47 தொகுதி இன்றைக்கு அந்த 4 லெஸ் பண்ணிட்டீங்கன்னா மிச்சம் வருது. இப்ப ஸ்டாலின் அவர்கள் பாத்தீங்கன்னா 50க்கும் 12 தொகுதி தாங்க, 12 எம்எல்ஏக்கள் தாங்க வித்தியாசம். திமுகவிற்கும் அண்ணா திமுக 12 தான் வித்தியாசம். ஒரு ஆளுங்கட்சியா திமுக இருந்தது, அவங்க எதிர்கட்சியா வந்திருக்குது. ஆளுங்கட்சி இல்லாம எதிர்கட்சியா இருந்து மீண்டும் இந்த தேர்தலை சந்திக்கிறப்ப இடைவெளி பாத்தீங்கன்னா 12 எம்எல்ஏக்கள் தான் திமுகவும் அண்ணா திமுக இருக்கும். இது தோல்வி, மிகப்பெரிய தோல்வி எல்லாம் கிடையவே கிடையாதுங்க. இந்த ஒரு குழந்தைகள் மூலியமாக மூளைச்சலவை செய்து திரு விஜய் அவர்கள் இந்த ஆட்சியை பிடித்ததுனால வந்த ஒரு அலை, ஒரு சிம்பத்தி கிரியேட் பண்ணி வந்திருக்கிறார். இது அதனால ஏற்பட்ட அலை தான் இது. அதனால இது பாதிப்பு எல்லோருக்குமே ஏற்பட்டிருக்கிறது. அது அண்ணா திமுகவும் ஏற்பட்டிருக்கிறது, திமுகவும் ஏற்பட்டிருக்கிறது. சரி, ஓகே.